Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 1998 ஆண்டிலிருந்து 2022 ஆண்டு வரை இந்திய அமெரிக்கர்களிடமிருந்து பிரச்சார பங்களிப்புகளின் பகுப்பாய்வு என்ற பெயரில் ஒரு ஆய்வுக் கட்டுரை வெளியாகியிருக்கிறது. இதில் அமெரிக்க அரசியலில், குறிப்பாக அதிபர் தேர்தலில் இந்திய அமெரிக்கர்களின் பிரச்சார பங்களிப்பு பற்றி பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. மிச்சிகன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜோயோஜீத் பால் மற்றும் அசோகா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கர்னவ் போபட் மற்றும் விஷ்ணு பிரகாஷ் ஆகியோர் விரிவாக ஆய்வு செய்துள்ளனர். அமெரிக்க அரசியலில், குறிப்பாக அதிபர் தேர்தல்களில் இந்திய அமெரிக்கர்களின் முக்கியத்துவம் கடந்த 6 தேர்தல்களில் பெருமளவில் வளர்ந்திருக்கிறது. முதன்முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பராக் ஒபாமாவுக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளியினர்களில் சுமார் 84% பேர் வாக்களித்திருந்தனர். பெரும்பாலும் தேர்தல் பிரச்சாரங்களில் இந்திய வம்சாவளியினர் பங்கேற்பதில்லை என்று கூறியுள்ள ஆய்வுக் கட்டுரையில் அந்த எண்ணிக்கை வெறும் 1.3% தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்திய வம்சாவளியினர் கணிசமாக தேர்தல் நிதிக்காக நன்கொடை அளித்துள்ளனர். முன்பெல்லாம் இந்திய வம்சாவளியினர்களில் பெரும்பாலானோர் ஜனநாயக கட்சிக்குத்தான் வாக்களிக்க விரும்புவதாக கூறியதாக பதிவு செய்துள்ள இந்த ஆய்வுக் கட்டுரை 2016 ஆண்டில் ட்ரம்பை விட கிளின்டனை ஆதரித்தும் 2020 பைடனுக்கு ஆதரவாகவும் இந்திய வம்சாவளியினர் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் இந்திய அமெரிக்க தேர்தல் நன்கொடையாளர்களின் எண்ணிக்கை ஆச்சரியப்படும் வகையில் 550% அதிகரித்துள்ளது. 2000 6700 இருந்த நன்கொடையாளர்களின் எண்ணிக்கை 2020 43000 அதிகரித்துள்ளது என்பதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. இதில் ஒவ்வொரு தேர்தலிலும் 1% குறைவாகவே ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு இந்திய அமெரிக்கர்கள் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். 2019 பிரதமர் மோடியுடன் டெக்சாஸில் ஹவுடி மோடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிபர் ட்ரம்ப் இந்திய அமெரிக்கர்களின் ஆதரவை பெற முயற்சி செய்தார். மீண்டும் 2வது முறையாக அதிபரான ட்ரம்ப் முக்கிய உயர் பொறுப்புகளில் இந்திய வம்சாவளியினரை நியமித்தார். அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸின் மனைவி உஷா வான்ஸ் முதல் இந்திய அமெரிக்க 2வது பெண்மணியாக உள்ளார். 2000 பிறகு அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த இந்தியர்களான IT துறையினர் அமெரிக்க அரசியலில் ஒரு மாபெரும் சக்தியாக மாறியிருக்கின்றனர். ட்ரம்பின் குடியரசுக் கட்சியை விட ஜனநாயக கட்சிக்கே அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அதிக அளவில் நன்கொடை அளித்திருப்பதும் இந்தியா மீதான கூடுதல் வரி விதிப்பிற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று ஆய்வுக் கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்திய அமெரிக்கர்களின் ஆதரவை ட்ரம்ப் இழந்து வருகிறார் என்பதே உண்மை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.